திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஊமை தமிழ் அறிந்த திருவிளையாடலை பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊமை தமிழ் அறிந்த திருவிளையாடல். மதுரை சொக்கநாத பெருமான் சங்க புலவனாக வீற்றிருந்து மதுரையிலே இறையனார் அகப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூலை ஏற்றியிருந்தார், அருளி இருந்தார். அந்த நூலுக்கு பல புலவர்கள் உரை எழுதினாங்க. நிறைய புலவர்கள் அந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த உரையில எது மிக சிறப்பான உரை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். எல்லா உரைகளுமே ரொம்ப சிறப்பானதா இருக்கிறதுனால இதுல எது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லாரும் என்ன செய்ய, யாரிடத்திலே போய் கேட்க என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, எல்லா நூல்களையும் கற்று தேர்ந்தவர், எல்லா நூல்களும் தெரிஞ்சவர், அறிந்தவர் சிவபெருமான் சொக்கநாத பெருமானே. அதனால அவரிடத்திலே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் அருளி செய்த அந்த இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூலுக்கு எது சிறந்த உரை அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லா புலவர்களும் போய் மதுரையிலே ஆலயத்துக்குள்ள போய் சொக்கநாத பெருமானுடைய திருவடியை போற்றி பணிந்து வணங்கி அவரிடத்திலே கேட்கிறார்கள். பெருமானே, நீங்கள் தாமே இங்கு சங்க மண்டபத்திலே சங்க புலவராக வீற்றிருந்து இறையனார் அகப்பொருள் என்ற ஒரு அற்புதமான இலக்கண நூலை எங்களுக்கு அருளி தந்தீர்கள். அதுக்கு நிறைய புலவர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. அதுல எது சிறந்த உரை அப்படின்னு சொல்லி எங்களால அறிய முடியல. அதனால நீங்க தான் சொல்லணும், இதுல எது சிறப்பான செயல்களை உடைய உரைன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா புலவர்களும் சொக்கநாத பெருமானிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ சொக்கநாத பெருமான் அசரீரியாக சொல்ற. உடனே மதுரை சொக்கநாத பெருமான் சொல்ற, என்னுடைய அடியவனாக இருக்கக்கூடிய உப்பூர் கிளார் என்று சொல்லக்கூடிய வணிகனுக்கு வாய் பேச முடியாத ஒரு ஊமை சிறுவன் இருக்கிற. அவருடைய மகனுக்கு வாய் பேச முடியாது. அவருடைய திறமையை சொல்லணும் அப்படின்னா சரவண பொய்கையிலே அவதாரம் செய்த அந்த முருகப்பெருமானே ஆவார். அவருடைய ஞானத்தை ஒப்புமை சொல்லவே முடியாது. அதனால அவரை இந்த இடத்துக்கு அழைத்து அவரை அமரச் செய்து அவருக்கு சிறந்த உபச்சாரம் செய்து அவனிடத்திலே கேளுங்கள், இதுல எது சிறந்த உரை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அப்படின்னு சொன்ன உடனே புலவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். பிறவியிலே இருந்து வாய் பேச முடியாத ஊமைன்னு சொல்றீங்க சிவபெருமானே, அப்ப எப்படி எந்த உரை சிறந்தது அப்படின்னு அவர் எப்படி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம். சுவாமிகிட்ட கேட்கிறாங்க, பெருமானே, பிறந்தது முதலாக வாய் பேச முடியாத சிறுவன், அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இறைவன் சொன்னார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல செந்தமிழால் ஆன செய்யுள்களை கேட்கிற பொழுது அவனுடைய உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கும், கண்களிலே கண்ணீர் வரும். அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதுவே சிறந்த செய்யுள் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவனை அழைத்து வாருங்கள், அவனிடத்திலே கேளுங்கள் என்று சிவபெருமான் சொல்லி மறைந்தார். இப்போ எல்லா புலவர்களும் கூடி அந்த உப்பூர் கிளார் என்று சொல்லக்கூடிய வணிகனுடைய மகன், ஊமை மகன் உருத்திர சன்மன் என்பது அவருடைய பெயர். அந்த உருத்திர சன்மன் என்று சொல்லக்கூடிய அவரை சங்க மண்டபத்திற்கு, புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அழைத்து ஒரு சிங்க முகம் கொண்ட சிம்மாசனத்திலே அவரை அமர வைத்து அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து தீப தூபங்கள் எல்லாம் காட்டி அவரிடத்திலே தாம் இயற்றிய செய்யுள்களை எல்லாம் பாடி காமிக்கிறாங்க. புலவர்கள்லாம் அவங்க இயற்றிய இந்த செயல் உரைகளை பாடி காமிக்கிறாங்க. மொழிவளம் மிக்க நக்கீரன், உலகம் புகழும் கபிலன், குற்றமற்ற பரணர், இவர்களுடைய செய்யுள்களுடைய உரையை கேட்கிற பொழுது அந்த உருத்திர சன்மம் என்று சொல்லக்கூடிய அந்த உருத்திர சன்மருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததாம், மெய்யெல்லாம் சிலிர்த்ததாம், அவருக்கு மேனி சிலிர்க்கிறதாம், அப்படி மகிழ்ச்சி ஆயிறார். அப்பொழுதே எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள், ஆகா இதுதான் சிறப்பான செய்யுள் உரை. பெருமான் சொக்கநாத பெருமானுடைய கருணையை நினைத்து வியந்து போற்றினார்கள். ஆகா, என்ன பெருமானுடைய கருணை, அவர் சொன்ன மாதிரியே நடந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வியந்து பார்த்தார்கள். அந்த நேரத்திலே அந்த உருத்திர சன்மன் என்று சொல்லக்கூடியவர் அப்படியே 6 முகத்தோடும் 12 திருக்கரத்தோடும் முருகப்பெருமானாக காட்சி கொடுத்தார். எல்லா புலவர்களும்
அப்படியே பார்த்து வியந்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆஹா முருகப்பெருமானே அப்படின்னு. அப்படியே பெருமான் 6 முகத்தோடும் 12 திருக்கரத்தோடும் காட்சி கொடுத்து மயில் மீது ஏறி அமர்ந்து அப்படியே வானுலகம் சென்றார். அவருடைய முன் சாபம் நீங்க பெற்ற ஏதோ சாபத்தின் காரணமாக அவர் ஊமை சிறுவனாக அவதாரம் செய்திருக்கிறார். அந்த சாபம் நீங்கியது. எல்லோரும் காணும்படியாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்து மயில் மீது ஏறி வானுலகம் சென்றார். அது என்ன சாபம் அப்படின்றது பின்னால வரும். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்ற மதுரை திருவிளையாடல்களை சிந்திக்க சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.